பாலியல் குற்றவாளிகளை பாதுகாப்பது, அவர்களை மாலை அணிவித்து வரவேற்பது உள்ளிட்ட வக்ரமான அரசியலில் பாஜக ஈடுபட்டு வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் ரிசார்ட் ஒன்றில் வரவேற்பாளராக பணிபுரிந்த 19 வயதான அங்கிதா பண்டாரி கடந்த 2022ஆம் ஆண்டு கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அம்மாநில பாஜக நிர்வாகியின் மகனும் ரிசார்ட் உரிமையாளருமான புல்கித் ஆர்யா மற்றும் அவரது கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் ராகுல் காந்தி தமது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் 2 நாட்களுக்கு முன்பு அங்கீதா பண்டாரியின் குடும்பத்தினரை சந்தித்ததாக தெரிவித்துள்ளார். அந்த இளம்பெண் கொலை செய்யப்பட்டு 4 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் தங்கள் மகளுக்கு எதிராக இழைக்கப்பட்ட மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்திற்கு நீதி கேட்டு பெற்றோர் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கில் மாநில பாஜக அரசே குற்றவாளியை பாதுகாத்து வருவதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். கொலை குற்றவாளி பாஜக RSS அமைப்பின் முக்கிய தலைவர் என்றும், பாலியல் வன்கொடுமையாளர்களை பாதுகாப்பது, அவர்களுக்கு மாலை அணிவித்து வரவேற்பது உள்ளிட்டவை பாஜகவின் வக்ரமான மனநிலை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பெண்களுக்கு மரியாதை, பாதுகாப்பு, சமத்துவம் மற்றும் நீதி கிடைக்கும் போதுதான் இந்தியா முன்னேறும் என்றும் ராகுல் காந்தி உறுதிபட கூறியுள்ளார்.